நடிகர் சிவாஜி கணேசனோட பேரன் துஷ்யந்தனுக்கு சொந்தமான ஈசன் தயாரிப்பு நிறுவனம் ஜெகஜால கில்லாடி அப்படிங்கிற படத்தை தயாரிக்க வருஷத்துக்கு 30% வட்டியோட 3.74 கோடியை கடனை வாங்கியிருக்குது. கடனை திருப்பி செலுத்தாதனால வட்டியோட சேர்த்து 9.39 கோடி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடனை கொடுத்த தனபாக்கியம் நிறுவனம் வழக்கு தொடர்ந்திருக்குது. வழக்கு விசாரணையில் துஷ்யந்த் நிறுவனம் பதில் அளிக்காதனால சிவாஜி கணேசன் வீட்டை ஜப்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டிருக்குது. ஏற்கனவே சிவாஜி கணேசன் குடும்பத்துல சொத்து பிரச்சனையுமே வெடிச்சிருக்குது. அதாவது 270 கோடி ரூபாய் சொத்துக்களை முறையா நிர்வகிக்கல அப்படின்னு சொல்லப்படுது. சமீபத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மகள்கள் நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்கிறாங்க. அதுல ராம்குமார் பிரபு இவங்க 2 பேருமே பெரும்பாலான சொத்துக்களை எங்களுக்கு தெரியாம விற்பனை பண்ணி எங்களை மோசடி பண்ணிட்டாங்க, அந்த விற்பனை பத்திரங்கள் செல்லாது அப்படின்னு அறிவிக்கணும், சொத்துக்களை பாக பிரிவினை பண்ணி வழங்கணும், 1000 பவுன் தங்க நகைகள் மற்றும் 500 கிலோ வெள்ளி பொருட்களை ராம்குமாரும் பிரபுவும் அபகரிச்சுக்கிட்டாங்க, எங்களோட அப்பா சிவாஜி கணேசன் எழுதினா சொல்ற உயில் போலியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தான் திரும்பவும் சிவாஜி கணேசன் குடும்பத்துல கடன் சிக்கல் வந்திருக்குது. அன்னை இல்லம் வீடு ஜப்தியில இருந்து தப்பிச்சிருக்குது. இந்த நிலையில இதை பத்தி பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு கொடுத்திருக்கிற பேட்டி தான் இப்போ சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகிட்டு இருக்குது. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்னை மவுண்ட் ரோட்ல இருக்கிற சாந்தி தியேட்டர் சிவகங்கை ராஜாவுக்கு சொந்தமானது. அதை சிவாஜி கணேசன் வாங்கி நடத்தினாங்க. அதே மாதிரி தஞ்சாவூர்லேயும் தியேட்டர் இருக்குது. இந்த சாந்தி தியேட்டரில் சிவாஜி ஆரம்ப காலத்தில் நடித்த படங்கள்ல இருந்து அவங்க வாங்கின விருது வர எல்லாமே வச்சுருப்பாங்க. படம் பார்க்க போகிறவங்க இது எல்லாத்தையும் ரசித்து பார்ப்பாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் வீட்டுக்கு எதிராக சிவாஜி கார்டன் இருந்துச்சு. வயல்வெளி கிராமங்கள் அப்படின்னு இருக்கும். இந்த கார்டனில் பல டைரக்டர்கள் ஷூட்டிங் எடுப்பாங்க. இப்படி பல சொத்துக்களை நாங்கள் தான் வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு ராம்குமாரோ பிரபுவும் வித்துட்டாங்க. சாந்தி தியேட்டர், சிவாஜி கார்டன், டிஎல்எஃப் பக்கத்தில் இருக்கிற பல இடங்களை இவங்களே வித்துட்டாங்க. இந்த விஷயம் மற்ற 2 மகளுக்கும் தெரிய வரும்போது தங்களுக்கும் சொத்துக்களில் பங்கு இருக்குது, தங்களுக்கு தெரியாமல் இனிமேல் சொத்துக்களை விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வழக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால இப்போ ஏதாச்சும் ஒரு சொத்தை விற்று கடனை அடைக்கலாம் அப்படின்னாலும் அதையும் பண்ண முடியாது. அதே மாதிரி ரஜினிகாந்த் ஒரு ஜென்டில்மேன், தன்னால் முடிஞ்ச பல உதவிகளை பண்ணியிருக்கிறாங்க. அன்னை இல்லம் வீடு ஏற்கனவே கடலில் இருக்கும்போது ரஜினி சந்திச்சு உதவி கேட்டாங்க. உடனே ரஜினியும் நல்ல மனசோட சிவாஜி ப்ரொடக்ஷனுக்காக சந்திரமுகி படத்தில் நடிச்சு கொடுத்தாங்க. இந்த படம் மூலமாக கிடைச்ச வருமானத்தில் எல்லா சிக்கலையுமே அடைச்சிட்டாங்க. தான் வாங்குற சம்பளத்துக்கு நியாயம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தான் ரஜினி. ஆனால் வருமானம் அப்படிங்கிறதே சிவாஜி குடும்பத்துக்கு வராமல் செலவுகள் மட்டும்தான் பெருசாகிட்டே இருந்துச்சு. இதுதான் பிரச்சனைக்கு காரணம். அது மட்டும் இல்லாமல் மீன் குழம்பு, மண் வாசனை உட்பட பல படங்கள் எடுத்து சிக்கலாகிடுச்சு. சிவாஜி வீட்டில் எப்பவுமே அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அத்தனை சமையலும் கமலா அம்மாவோட மேற்பார்வையில் நடக்கும். சிவாஜி கணேசன் ஐயா ருசியாக சாப்பிடக்கூடியவங்க, நான்வெஜ் பிரியர். அதனால செட்டிநாட்டில் இருக்கிற பல சமயக்காரங்க அவங்க வீட்டில் வேலை பார்த்தாங்க. ஸ்டூடியோவில் மதியம் 1 மணிக்கெல்லாம் அன்னை இல்லம் வீட்டிலேருந்து பெரிய பெரிய கேரியரில் சாப்பாடு வரும். அந்த கேரியரில் இறால், மீன், மட்டன், நல்லி எலும்பு, நெஞ்செலும்பு குழம்பு, சிக்கன், வஞ்சர மீன் வறுவல், நாட்டுக்கோழி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். சிவாஜி வீட்டு சமையல் அப்படின்னு சொன்னாலே நாக்க தொங்க போட்டுட்டு சாப்பிடுவாங்க. இது பிரபு காலத்திலையும் தொடர்ந்துச்சு. அந்த வீட்டு சாப்பாடு சாப்பிடாத நடிகர்களே கிடையாது. அப்படியெல்லாம் ருசிச்சு சாப்பிட்ட அத்தனை மூத்த நடிகர்களும் இன்னைக்கு உயிரோட தான் இருக்கிறாங்க. என் அப்பா வீட்டு சாப்பாடு, என் அம்மா சமைச்ச சாப்பாடு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டவங்கள யார் உதவ போறாங்க அப்படின்னு தெரியல. சிவாஜியை ஏன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொண்டாடினாங்க. அந்த அப்பா வீட்டில் ஒரு பிரச்சனை வந்திருக்குது. இந்த நன்றி கிட்ட சினிமா உலகம் அந்த அப்பாவோட மகன்களுக்கும் பேரன்களுக்கும் என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் ரொம்பவே காட்டமாக பேசியிருக்கிறாங்க.